மக்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் உங்க அடி பேசுறேன். நீங்க நம்ம நண்பர்களோட நம்ம எல்லாம் ஒரு சின்னதா ஒரு டூர் போலான்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தோம். எங்கன்னு பார்த்தா சரி நமக்கு டைமும் சரி கம்மியா இருந்ததுனால சரி பக்கத்துலேயே ஒரு டூர் போகணும்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நீங்க நாகூர் நம்ம போகலான்னு ஒரு டூர் பிளான் பண்ணியிருக்கோம். நாகூர் போறோம். ஆனால் அங்க பக்கத்துல ஒரு காரைக்காலும் போகலான்னு ஒரு ஐடியா இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நம்ம போறோம். நம்ம கூட சேர்ந்து நீங்களும் இந்த டூரை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வண்டியில தான் நம்ம இன்னைக்கு நாகூர் டூர் போறோம். இன்னொரு வண்டி நம்ம கண்டி வந்து கொண்டிருக்குது. இது நம்ம தம்பி. இந்த ஆய் சொல்லு, நம்ம எங்க போறோம் இன்னைக்கு? ஹாய் மக்களே, நாங்க இப்ப டூர் போறோம் நாகூர். அதுக்கு பக்கத்துலயே காரைக்காலும் போறோம். காரைக்கால் போயிட்டு நைட்டு தான் வருவோம் மக்களே. பாய் சொல்லு. பாய். இந்த வாகனத்தை தான் இன்னைக்கு போறோம். நம்ம நண்பர்கள் கார் தான் இது. அதனால நம்ம வேனுக்கு பதிலாக சரி 2 கார்ல நம்ம இன்னைக்கு போயிடலான்னு இந்த 2 கார்ல தான் நம்ம பயணம் பண்ண போறோம். நானும் நம்ம கூட சேர்ந்து நீங்க இந்த டூர் என்ஜாய் பண்ணுங்க. நம்ம கிளம்பிட்டு பாருங்க. நம்ம நண்பர்களோட நம்ம போயிட்டு இருக்கோம். அண்ணன் சின்சியரா அதை பண்ணிட்டு எங்க போறீங்க? அண்ணன் நண்பர்களோட எங்க போறீங்க? மக்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அலியப்பா இன்னைக்கு எல்லாத்துக்கும் நாறு டூர் கூட்டிட்டு போறாப்ல. கடல்ல போய் குளிக்க போறோம். 3-4 நாளா சரியான வெயில், சூட்டை தணிக்க போறோம். அவசரப்படுத்தினதுல சம்பளத்தை எடுக்க மறந்துட்டேன். அதனால தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மக்களே நம்ம நாகூர் வந்துட்டோம். நாகூர் வந்துட்டு சரி கடல்ல ஒரு குளியல போலான்னு சொல்லி நம்ம அண்ணன் எல்லாம் சரி குளிக்கிறதுக்கு தேவையான உடைய மாத்தி ரெடியா இருக்கும். வாங்க கடற்கரையில போய் அலப்பறை ஸ்டார்ட் பண்ணுவோம். மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இப்பதான் கடற்கரைக்கு வந்தோம். கடல்ல குளிக்க போறோம். ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். அலியோட பெல் பட்டன் அமுச்சு விடுங்க. உண்டாது Family, sit down. Sit down. உட்காந்துட்டோம். இங்க ஒரு அண்ணன் என்னமோ பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னு தெரியல. என்னமா? ஐயோ, ரோட்ல நடு வீதியில லாரி வர்ற பாதையில உருட்டிக்கிட்டு கிடக்கு. சின்ன பிள்ளை இருக்கு. இதுக்கு மேல தாங்க முடியாது. குருநாதா நம்பி ஏறி உட்காந்து அது நேர இன்னொரு மூத்திரசத்துக்கு போச்சு. அந்த மூத்திரசத்துக்குள்ள 11 பேருமா 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. சரி அடிச்சுட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். விட்டுட்டீங்களா? அவங்கள அடிக்கலாம் இல்ல. ஏன்? அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கலாண்டா, இவன் ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான். அலிய குளிப்பாட்ட போறாங்கப்பா. மக்களே மக்களே
களியை குளிப்பாட்டி கொண்டு வந்துட்டாங்க. என்ன விளையாட்டு தெரியல, மறுபடியும் மண்ணை போடாதீங்க. மண் விளையாட்டு. மண்ணு விளையாட்டு மண்ணை போட்டு விளையாடு. இப்பதான் குளிச்சு வந்துருக்கோம், கொஞ்ச நேரம் ஆட்டம் போடுவோம். இந்த மாதிரி உங்க கேட்கலையும் ஒரு ஆள் இருக்கும், யாரும் இருக்காங்களா எனக்கு கமெண்ட் பண்ணி. அப்படியா இறங்கலாம். போன வாட்டி வந்து அடை வந்து கம்மியா இருக்கு, ஆனால் இந்த வாட்டி வந்து அடை அதிகமா இருக்கு. நீங்க இந்த மாதிரி குடிக்கிறதா இருந்தா எல்லாத்தையும் 2 குடிங்க, ரொம்ப தூரம் போயிடாதீங்க, அப்பதான் சேஃப்டியா குடிங்க. சேஃப்டியா அவ்வளோதான். சுத்தமா இருக்கு. பேசுங்க பேசுங்க. தலையில மண்டலி வாங்கி போறாங்க. இப்ப யாரு குருநாதா என்ன பாதி மிஞ்சிய காணா? குருநாதா என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? மக்களே இங்க பாருங்க, திடீர்னு பார்த்தா நம்ம ஆயில் பேங்க் மயக்கம் வந்துட்டு மயக்கம் வந்து ரெண்டு நாள் படுத்துட்டாங்க. என்னாச்சுன்னு தெரியல. நாங்கள் போய் ஒரு மூமா உட்காந்துருந்தாங்க, அந்த மூமாட்ட போய் நாங்கள் தண்ணி வாங்கி வந்து காப்பாற்றி உட்கார வச்சிருக்கோம். ஆயில் பேங்க் நெஞ்சு வலிக்கிறா என்னன்னு தெரியல, நெஞ்ச பிடிச்சி உட்காந்துருக்காங்க. மக்களே குளிச்சுட்டு எல்லாம் ஓட்ட பார்த்துருக்காண்டி எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. கேட்டால் ஓட போகிறாங்க எல்லாம் ரிலாக்ஸா. இது ஓடுற மாதிரியே தெரியல, நடந்து போகிற மாதிரிலாம் இருக்கு. மக்களே இங்கே ஒரு டீம் ஓடுது, ஆனால் ஓடுறேன்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டாங்க. ஓடுறேன்னு தானே சொன்னீங்க, ஓடுறேன்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டீங்க. ஒருத்தவங்க ஓடினாங்க, என்னத்துக்கு ஓடுறாங்கன்னு தெரியல, ஆனால் ஓடிட்டே நிற்கிறாங்க. இங்கே பாருங்க, கேமராலே தெரியலை. நம்ம வந்து குளிச்சு முடிச்சாச்சு, நண்பர்கள்லாம் காருக்கு தேங்கிட்டாங்க. உடம்புலாம் ஒரு நல்லா இருக்கு. அங்கே வந்து அங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, அங்கே நல்ல தண்ணி தப்பி அங்கே குளிச்சுட்டு நம்ம வந்து தர்காவுக்கு போவோம். தர்காவுக்கு போய் என்னென்ன தெரியல பார்ப்போம், நாங்கள் வச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியது. ஹாய் மக்களே, நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா கடலில் குளிச்சுட்டு வயிறு முட்டை சாப்பிட்டு பரோட்டா கறி சாப்பிட்டுட்டு காவல் அமைக்கு பாதுகாப்பு பார்க்குறது வந்து தர்காவை வந்து போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு லெமன் டீ அடிச்சுட்டு ரொம்ப பார்ப்போம். நீங்க எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க? 40 வருஷமா இருக்கு. மக்களோட சப்போர்ட்ல எப்படி இருக்கு? அலமதுல்லா சூப்பரா இருக்கு. என்னென்ன போடுறீங்க நீங்க? சாயங்காலத்துல காலையில வாடா போடுவோம், பஜ்ஜர்ல வந்து புட்டு போடுவோம். புட்டு வாடகை எவ்வளவுங்க? வாடா 5 ரூபாங்க. புட்டு 15 ரூபா. மக்களோட சப்போர்ட் வாங்கி எவ்வளவு ஓடு கமாரா? 50 ரூபாய்க்கு. அண்ணன் வந்து ரொம்ப பிஸியா இருக்காப்ல. நீங்க நாகூர் தர்கா வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ணன் வந்து வாடா போடுறாப்ல, வாடா வந்து 5 ரூபாயா. அது இல்லாம புட்டு போடுறாப்ல, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் ரொம்ப பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்காரு. வந்து ஸ்வீட் வாங்க போகிறோம் நாகூர் தம் ரோடு பூந்தி எல்லாமே சும்மா மக்களமாக இருந்துச்சு. இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு என்ஜாய் தான்.
என்ன எல்லாம் பாருங்க, போடுவோம் வீடியோ ஃபுல்லாக. மக்களே நம்ம வந்து நண்பர்களோட சிறிய டூர் வந்தோம் நாகூர் வரையும். வந்து கடல்ல வந்து ஆட்டம் போட்டு குளிச்சுட்டு தர்காக்கு வந்து ஸ்வீட்லாம் வாங்கிட்டு பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு. இந்த டூர் எப்படி இருந்துச்சு நம்ம நண்பர்கள்ட்ட கேட்போம். அதான் எப்படி இருந்துச்சு tour? மசாலா அல்ஹம்துலில்லாஹ் சூப்பரா இருந்துச்சு. எப்பயும் வருஷம் வருஷம் வர்றதுதான். எல்லா மக்களும் வந்து சந்தோஷமா இருந்தோம். அல்லாஹ்வுடைய கிருபையால மறுபடியும் நாங்க ஊருக்கு கிளம்பலாம்னு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் துஆ செய்யுங்க. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன், வெக்கேஷனுக்காக வந்திருக்கேன். இந்த மாதிரி டூரு வந்து நாங்க வந்து ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப கடலெல்லாம் குளிச்சு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வெக்கேஷனுக்கு நாங்க வரும்போது இதே மாதிரி எங்களுடைய நண்பர்களோட அடுத்த டூர்ல நாங்க சந்திப்போம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். காத்துக்கு டூருடைய முடிவுல நின்றுட்டு இருக்கோம். ஒரு சிறப்பான டூரு. மதியானம் ஒரு 2:30 மணி போல புறப்பட்டோம் கூத்தானூர்லேருந்து. நாகூர் கடற்கரையில் வந்து குளிச்சுட்டு சுமார் ஒரு 2.5 மணி நேரம் கடற்கரையிலே குளிச்சிருப்போம். குளிச்சுட்டு மாறி தொழுதுட்டு ஊர்ல இருந்து பராட்டா கறி எல்லாம் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு தொழுதுட்டு அடுத்தது இஷா தொழுதுட்டு தர்காவில் போய் அப்படியே ஜாட் பண்ணிட்டு வெளியில வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இப்போ ஊருக்கு போறதுக்கெல்லாம் ரெடியா இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு இந்த டூரு. நண்பர்கள் எல்லாமே இந்த டூர்ல கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்க முடியாதவங்களும் அவங்க நல்லா இருந்துச்சுன்னு பார்த்து வீடியோ எல்லாம் பார்த்து நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இதே மாதிரி டூர் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தடவையும் மகிழ்ச்சியாக இந்த டூர் ஏற்பாடு செய்யறதுக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரஹ்மான் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்களே நம்ம வந்து மதிய கிளம்பி நண்பர்களோட டூர் வந்தோம். வந்து கடற்கரையில வந்து எல்லாம் குடியில போட்டு ஆட்டம் போட்டோம். ஆட்டம் போட்டு அப்படியே தர்காக்கு வந்து நம்ம ஸ்வீட் அது இது நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து நண்பர்களோட நம்ம வந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க புதுசா வீடியோ பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டன் அழுத்திடுங்க. அப்பதான் நம்ம அனுப்புற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா, பை பாய்.